விஷயம் தெரியுமா? என்னக்கா விஷயம்? எனக்கு ஒரு விஷயம் தெரியாதே. இப்பதே வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு இப்பதே வந்து உட்கார்ந்து கிடக்கேன். என்னக்கா விஷயம்? என்ன ராணி இப்படி சொல்ற? ஊர் முழுக்க பரவி போய் கிடக்க அந்த விஷயம் உன் காதுக்கு இன்னும் வரலையா? எங்கக்கா கடை கண்ணிக்கு போனா தானே விஷயம் தெரியும். என்னக்கா சொல்லுங்க. அடியே வடக்கு தெருல இருக்கல லீலாவதி, அவங்க மையன் ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டானாண்டி. என்னக்கா சொல்றீங்க? லீலாவதி மையன் ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டானா? அந்த பையன் அமைதியான பையன் இல்ல. அந்த பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து சொல்லு ராணின்னு என்கிட்ட கூட சொல்லுச்சு அந்த லீலாவதி அக்கா. ராணி அக்கா என்கிட்ட அந்த லீலாவதி சொல்லுச்சு ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லு அப்படின்னு. ஆமாண்டி, அந்த லீலாவதி ஊரு பூரா சொல்லி வச்சிருக்கா என் மையனுக்கு பொண்ணு பாருங்க பொண்ணு பாருங்கன்னு. அந்த பையன் ஊமை மாதிரி போயிட்டு ஊமை மாதிரி வருவான். ஆனா இப்படி பண்ணி போட்டானே, ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. அந்த லீலாவதி ஓவரால் ஆட்டம் போட்டுச்சு. என் மையன் பெரிய வேலையில இருக்கான், என் மயனுக்கு பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், அழகான பொண்ணா இருக்கணும், 50 பவுன் நகை வேணும், 1 லட்சம் ரூபாய் கையில வேணும், ஒரு பைக் வேணும், கார் வேணும், அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட்ல போட்டு சொல்லுச்சு. அதே ஆண்டவன் ஆப்பு வச்சுட்டேன். ஒரு அளவு தானே ஆசைப்படணும். அடியே அந்த பையன் ஒரு பொம்பளை புள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதடி. கையில ஒரு குழந்தைய வேற கூட்டிட்டு வந்திருக்காண்டி. அடக்கடவுளே அடக்கடவுளே, காலம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? காலம் கெட்டு கிடக்கு. சரி, இப்படியுமா பிள்ளைங்க இருக்குங்க? குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கணும் ஏது வைக்கணும்னு? இப்படிலாம் இருந்தா என்ன செய்யறது? அந்த லீலாவதி வெளியில தலையை காட்ட முடியுமா? ஆமாண்டி, அந்த லீலாவதி வெளியிலே வரலையே, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சதே கிடக்கா. ஊரு பூரா இதே பேச்சாத்தான் இருக்கு. நான் வேற அந்த பயலுக்கு ஏத்துக்கிட்டு 2-3 லட்சத்துல பொண்ணு வேற கேட்டு தொலைஞ்சேன். போ, நான் உன் மூஞ்சில எப்படியே முடிக்க போறணும். இப்படி இல்லாம பிள்ளைங்க இருக்கு. நானும் 2 பிள்ளைய தந்த மாதிரி பெத்து வளர்க்கிறேன். ஏற எடுத்து கூட ஒரு பிள்ளைகளை பார்க்காதுகளே. உங்க பிள்ளைங்க தானே அடுத்த ரவுண்டு உங்க வீட்டுக்கு தேன் நடக்க போகுது. உங்க மையன் அஜய் என்னைக்கு கூட்டிட்டு ஓட போறான்னு தெரியல. நம்மளும் அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளாத்தனே இருந்தோம். ஏற எடுத்து ஒரு ஆளையும் பார்த்தது கிடையாது. ஸ்கூலுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தின்னமா, தூங்குனமான்னு இருந்தோம். இந்த காலத்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து செல்லையே தான் நோண்டிக்கிட்டு இருக்கு. ஆமா ராணி அக்கா, இந்த செல்ல பார்த்துதான் முக்காவாசி பிள்ளைங்க கெட்டு போய் கிடக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிள்ளைங்க கெட்டு போயிட்டே இருக்கு. இதை எங்க போய் சொல்ல? என்ன என்னைய விட்டுட்டு மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டியோ போல இருக்கு. பாதி கதை ஓடி இருக்கும் போலயே. அடியே வாடி, இப்ப தாண்டி உட்கார்ந்தா அதுக்குள்ளே வந்துருவா. ஏண்டி இவ்வளவு லேட்டு? எங்க ராணியக்கா வெளியில போனாலே என் மாமியார் விட மாட்டேங்குதே. அந்த வேலையை செய் இந்த வேலையை செய், துணியை தோவ, பாத்திரத்தை விளக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது கண்ணுல மண்ணை தூக்கிட்டு ஓடி ஆறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயி போச்சு. என்னது இது? இந்த லெக்ல உட்காரவும் நல்ல ஒரு வாடையா அடிக்குதே. கல்யாணக்கார வீட்டுல வைக்கிற கறிக்குழம்பு மாதிரில வாசனை அடிக்குது. இந்த ஆரம்பிச்சிட்டால வந்தோடனே இவளுக்கு கல்யாணக்கார வீட்டுல உள்ள கறிக்குழம்பு மாதிரி வாடை அடிச்சிரும். அட போடி, எப்ப பாரு சோறு குழம்பு சோறு குழம்பு. ஆமா, சோறு குழம்பு இருந்தா தான் சாப்பிட முடியும். நீ என்ன சோறும் தக்காளி சட்னிமா வச்சு சாப்பிடுற? குழம்பு ஊத்தி தானே சாப்பிடுற? இந்த கறிக்குழம்பு வாசனை இந்த ராணியக்கா வீட்டுல இருந்துதான் வருது. ராணியக்கா, என்ன உங்க வீட்டுல கறிக்குழம்பா? அட போடி, கறிக்குழம்பு வைக்கிறாங்க. கறிக்குழம்பு எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு தாட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாண்டி கறிக்குழம்பு வைப்போம். மிச்ச நாள் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு அது மாதிரியே வைப்போம். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தாண்டி வச்சேன். சின்ன பொண்ணுவா கொக்கா, எப்படி ராணியக்கா வாயில இருந்து என்ன குழம்புன்னு சொல்ல வச்சனா? கருவாட்டு குழம்பா? எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு கருவாட்டு குழம்பு. ராணியக்காவை எப்படியாவது ஐஸ் வச்சு வாங்கிட்டு போயிடணும். என்னக்கா சொல்ற? கருவாட்டு குழம்பா? கருவாட்டு குழம்புதான் கறி குழம்பு வாசனையா அடிக்குதா? அது எப்படிக்கா? நீ வைக்கிற குழம்பு மட்டும் எல்லா குழம்புமே கறி குழம்பு வாசனையாவே அடிக்குது. அட போடி, நான் என்ன புதுசாவா வச்சுக்கிட்டு இருக்கேன்? எப்பயும் போலவே வைக்கிறேன். அது மட்டும் மனமா இருக்கு. என்னதான் சொல்லுக்கா, இந்த தெருவுக்குள்ளேயே நீ வைக்கிற குழம்ப யாராலையுமே அடிச்சுக்கிற முடியாதுக்கா. சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல எல்லாம் குழம்பே வைக்க மாட்டீங்களாடி? ஏன் வைக்க மாட்டோம்? ஓசில யாராச்சும் மீன் கொடுத்தா மீன் குழம்பு வைப்பமே, காய்கறி கொடுத்தா காய்கறி குழம்பு வைப்பமே. என்ன வாசனை என்ன வாசனை? வாசல்ல உட்காரவே முடியலையே, அம்புட்டு வாசனையால இருக்கு. சின்ன பொண்ணு குழம்புக்கு அடி போட்டுட்டா. ஏக்கா, கருவாட்டு குழம்புல என்னென்னக்கா போடுவ? இம்புட்டு மனமா நான் எங்கேயுமே பார்த்தது இல்லக்கா. மனமே இம்புட்டு இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்கு? அடியே பாடி என்கிட்ட
அது சரி, சின்ன பொண்ணுக்கா தெரியாது யாரை எப்படி ஐஸ் வச்சா என்ன கிடைக்கும்னு நல்ல ஐஸ் வச்சு விட்டாளே. அடியே சின்ன பொண்ணு, காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மாங்கு 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 மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்க. ஆனா ஒரு ஆளு கூட என்னைய புகழ்ந்து பேசினதே கிடையாதுடி. நீந்தாண்டி, நீங்க என்னைய புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க பத்தியா? குழம்பு கூட நல்லா இருக்குன்னு எவ்வளவு புகழ்ற. என் வீட்டுக்காருக்கு சாப்பாடை போட்டு கொடுத்தா தலைய குனிஞ்சுக்கிட்டு மாடு மாறி தின்னுக்கிட்டே தான் கிடக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லாது, நல்லா இல்லேன்னு சொல்லாது, அது பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்கும். என் மாமியாருக்கு சோத்த போட்டு கொடுத்தா 1000 குறை சொல்லும். நீந்தாண்டி நான் வைக்கிற குழம்பு வாசனையை பிடிச்சே நல்லா இருக்குன்னு எப்படி பாராட்டுற? ஏக்கா என்னக்கா இப்படி சொல்ற? என்கிட்ட காசும் பணமும் இருந்துச்சுன்னா நீ குழம்பு வைக்கிற கைக்கு தங்க காப்பையே போட்டுருவேன். நல்ல வாயிலேயே பட சுடுறாளே ஆத்தாடி, ஓசி குழம்புக்கு இம்புட்டு பேச்சா? அடியே சின்ன பொண்ணு, தங்க காப்பும் வேணாம் வெள்ளி காப்பும் வேணாம்படி. என் குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னீல, இந்த போய் உனக்கு கருவாட்டு குழம்பு ஊத்திட்டு வரேன்டி. ஏக்கா என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறக்கா. சின்ன கிண்ணத்துல குழம்பு ஊத்தாம நல்ல பெரிய கிண்ணமா பார்த்து குழம்பு ஊத்திட்டு வாக்கா. வெஞ்சனம் என்னக்கா வச்ச? வெஞ்சனம்லாம் வைக்கலடி, வெறும் கருவாட்டு குழம்புதான் வச்சேன். வசந்தி அக்கா, அடியே எங்க வீட்ல சோறே ஆக்கலடி, நேத்து வச்ச கஞ்சிதேன் கிடக்கு, வேணும்னா அது தரவா? அத நீனே குடிக்கா. நான் பக்கத்து வீட்ல போய் கேட்டு வாங்கிட்டு போறேன். சரோஜா ஆத்தாடி, இதுகிட்ட கேட்டுட்டாலும் இதுவே எச்சு கையில காக்கா வரட்டாதால இதுவா குடுக்க போகுது. ஒண்ணு இல்ல உங்க தலைக்கு நேரா காக்கா நிக்குது. கக்கா போட்டுற போது தள்ளி உட்காருங்கன்னு சொல்ல தேங்க கூப்பிட்டேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாச்சும் கேக்குறதுக்கு தான் என்னை கூப்பிட்டிருப்ப. நான் கொடுக்க மாட்டேனே. நான் என்ன ராணியும் வசந்தி மாதிரி இழுக்கவாயா? ராணி அக்கா என்னக்கா மசமசன்னு உட்காந்துருக்க? சீக்கிரமா போய் கருவாட்டு குழம்ப எடுத்துட்டு வாக்கா. வயிறு வேற கப கப கபான்னு சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. இந்த போறேன்டி. அது எப்படிடி சின்ன பொண்ணு, வாய் நாட்டையே பசப்பி கருவாட்டு குழம்பு வாங்குற? எனக்கு அத சொல்லித்தாடி. அதெல்லாம் ஒரு கலை. இந்த கலையை தாண்டி எனக்கும் சொல்லித்தாடி. எங்க வீட்டுல நெதமும் குழம்பு வைக்கவே முடியல. நான் அத உன்கிட்ட சொல்லிட்டேன்னா நீ இல்ல வீடு வீடா போய் குழம்பு வாங்க போவ. அப்புறம் எனக்கு குழம்பு கிடைக்காம போயிருமே. அடச்சே,